மாட்டார். பாபா தமது மொழிகளை காப்பாற்றுவார் என்றும், கடனை திருப்பிக் கொடுத்து விடுவார் என்றும், தேவையான பணமும் ஒரு அற்ப தொகையே என்றும் அவர் அறிந்தே இருந்தார். எனினும் அவருக்கு ஒரு உறுதியான தீர்மானத்துக்கு வரவோ, தொகையை முன்வந்து அளிக்கவோ இயலவில்லை. அத்தகைய மனிதர் உலகிலேயே மிக மிக பெரிய பொருளான பிரம்ம ஞானத்தை பாபாவிடமிருந்து பெற விரும்பினார். பாபாவிடம் அன்பு பூண்ட வேறெந்த மனிதனும் சும்மா பார்த்து கொண்டிருப்பதற்கு பதிலாக உடனடியாக பாபாவுக்கு 5 ரூபாயை அளித்திருப்பான். இம்மனிதரின் இயல்போ வேறானதாக இருந்தது. அவர் எவ்வித பணமும் கொடுக்கவில்லை. அமைதியாகவும் அமர்ந்திருக்கவில்லை. திரும்பி செல்வதற்கு பதட்டமாக இருந்தமையால் பொறுமை இழக்கத் தொடங்கினார். பாபாவிடம் மன்றாடி, ஓ பாபா, தயவு செய்து சீக்கிரம் எனக்கு பிரம்மத்தை காண்பியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். பாபாவும், ஓ எனதருமை நண்பனே, நீ பிரம்மத்தை கண்ணு. இதன் முழு தொகுப்பிற்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். ஓம் சாய்ராம்.